கரூரில் தாவேகாவின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத தாவேகா தான் இதற்கு காரணம் என திமுக அரசும், முறையான பாதுகாப்பு வழங்காத திமுக அரசே இதற்கு காரணம் என தாவேகா தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் பலரும் கவனிக்க மறந்த நுணுக்கமான சம்பவங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நமக்கு பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்தன. அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் இப்போது உங்கள் முன். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் 15 வாரங்களுக்கான விஜயின் மக்கள் சந்திப்பு குறித்த பயண அட்டவணை 9/9/2025 அன்று வெளியானது. இந்த அட்டவணையின்படி முதல் 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. 17/9/2025 அன்று கரூரில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் மக்கள் கூட்டம் இல்லை என விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் 22/9/2025 அன்று விஜயின் பயண திட்டத்தில் திடீரென மாற்றம் செய்யப்பட்டது. 27/9/2025 அன்று திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில் நடைபெற இருந்த மக்கள் சந்திப்பு நாமக்கல் மற்றும் கரூர் என மாற்றப்பட்டது. நாமக்கல்லில் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற KS தியேட்டர் பகுதி சேலம் விமான நிலையத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 1.5 மணி நேர பயண தூரத்தில் அமைந்துள்ளது. ஆனால் திருச்சி விமான நிலையத்திலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவிலும் சுமார் 2.5 மணி நேர பயண தூரத்திலும் அமைந்துள்ளது. எனவே எளிதான பயண திட்டம் என்பது சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலம் விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து நாமக்கல் KS தியேட்டர் பகுதிக்கு செல்வது, பின்னர் கரூர் வேலுச்சாமிபுரம் சென்று கூட்டத்தை முடித்துவிட்டு திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு திரும்புவது. இந்த பயண திட்டத்தின் தூரம் சுமார் 200 கிலோமீட்டர், பயண நேரம் 4 மணி நேரம். இதற்கு பதிலாக முதலில் கரூர் செல்வது என்று முடிவு செய்திருந்தால் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து கரூர் சென்று கூட்டத்தை முடித்துவிட்டு பின் நாமக்கல் சென்று அங்கிருந்து சேலம் விமான நிலையம் வழியாக சென்னை திரும்புவதுதான் எளிமையானது. ஆனால் விஜயின் நாமக்கல் மற்றும் கரூர் பயண திட்டம் குழப்பமானதாக இருந்தது. முதலில் நாமக்கல் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அருகிலுள்ள சேலம் விமான நிலையத்திற்கு செல்லாமல் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாமக்கல்லுக்கு சென்றது ஏன்? திருச்சி விமான நிலையம் வழியாக செல்வது என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் கரூர் கூட்டத்தை முடித்துவிட்டு பின்னர் நாமக்கல்லுக்கு சென்று இருக்கலாம். விஜயின் இந்த பயண திட்டம் வழக்கமான பாதையை விட 50 கிலோமீட்டர் தூரம் என்பதுடன் பயண நேரமும் 1 மணி நேரம் அதிகம். கரூர் மற்றும் நாமக்கல் பகுதிகளின் வழித்தடங்களை அறிந்தவர்களுக்கு நிச்சயம் இந்த உண்மை புரியும். நடிகர் சிலம்பரசன் படப்பிடிப்புகளுக்கு காலதாமதமாக வருவார் என்ற குற்றச்சாட்டு திரையுலகில் பரவலாக உள்ளது. ஆனால் இன்று வரை விஜய் மீது அப்படி எந்த குற்றச்சாட்டும் இல்லை. காலதாமதம் செய்வது விஜயின் குணம் என்றால் நமக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு இருக்காது. தன்னுடைய நேரம் தவறாமை குறித்து 2004ஆம் ஆண்டு வெளியான பேட்டியில் விஜய் சொல்வதை கேளுங்கள். நான் ஒரு பெருமைக்காக சொல்லுவேன். யாராவது காலையில் 6 மணிக்கு வாங்கன்னா எனக்கு 6:05க்கு நான் போனால் கூட எனக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி எனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். உண்மையில் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போனால் கூட நான் என் டிரைவரை போட்டு கற்றுவேன், சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு. அது என்னமோ அவங்க 6 மணிக்கு போய் 7 மணிக்கு ஷார்ட் எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவனம் இல்லை. 6 மணிக்கு சொன்னால் 6 மணிக்கு நான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் ஷூட்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது சொன்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சொன்ன டைமுக்கு போகணுன்றது எனக்கு ஒரு 5 நிமிடம் தாமதமாக சென்றால் கூட மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக எண்ணக்கூடிய விஜய் 8:45 மணிக்கு நாமக்கல் கூட்டம் என அறிவித்துவிட்டு 8:45 மணிக்கு சென்னையில் இருந்து கிளம்பியதின் பின்னணி என்ன? முதலில் வெளியிடப்பட்ட பயண அட்டவணையின்படி 13/12/2025 அன்று கரூருக்கு வரவேண்டிய விஜய் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே கரூருக்கு வந்தது ஏன்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடிய போது இது சாதாரண அலட்சியம் மற்றும் தாமதம் அல்ல, மிக தீவிரமான உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. முதல் மாநாட்டிலேயே தன்னுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்த பிறகும்
1/4%, 0.5% வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் கூட அவருடன் கூட்டணிக்கு வரவில்லை. திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற திட்டத்தில் இருந்த பொழுது எதிர்பாராத திருப்பமாக அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. விஜய் தரப்பை இது கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாஜகவை கொள்கை எதிரி என அறிவித்துவிட்ட நிலையில் அவர்கள் இடம்பெற்றுள்ள கூட்டணியில் சேர்வது தாவேகாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது. எனவே அதிமுக பாஜக கூட்டணியில் சேர வேண்டும். அதே சமயம் அது தனக்கு எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தக்கூடாது. இது எப்படி சாத்தியமாகும் என்றால், கொள்கை எதிரியான பாஜக உள்ள கூட்டணியில் தாவேகா சேர்வதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். இதற்காக கிடைத்த வாய்ப்புதான் கரூரில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழா. வேறு ஏதாவது ஊரில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருந்தால் திமுக சதி செய்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு மக்களிடையே பெரிய அளவில் எடுபடாது. எனவே திமுகவின் அதிகார மையமாகவும் பல்வேறு ஊழல் வழக்குகள் மற்றும் எதிர்மறை விமர்சனங்கள் கொண்ட செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரான கரூரில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றால் திமுக சதி செய்துவிட்டது என்ற குற்றச்சாட்டை மக்கள் எளிதில் நம்புவார்கள் என திட்டமிடப்பட்டதா என சந்தேகம் எழுகிறது. திமுகவை விட அதிக கூட்டத்தை கூட்டி நமது பலத்தை காட்ட வேண்டும் என நிர்வாகிகளிடம் சொல்லி கரூரில் மிக அதிகமான கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். குளத்துல பக்கத்துல இருந்து வரோம். காலையில் 5 மணிக்குல இருந்து கிளம்பி பைக்ல வந்து கரூரும் போவோம். கண்டிப்பா அன்னை வண்டி பின்னாடியே போவோம். கரூர்ல சம்பவம் நடக்கும் கண்டிப்பா. அந்த எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு பாருங்க. திமுக இப்ப ஒரு இது வச்சாங்க மாநாடு, அதுக்கெல்லாம் காசுக்காண்டி கூடுன கூட்டம். இது வந்து பாசத்துக்காண்டி வந்த கூட்டம். கண்டிப்பா எங்களோட்டு எல்லாமே டிவி கேக்குதான். மதியம் கூட்டம் நடக்கும் என அறிவித்து விட்டு பல மணி நேரம் அவர்களை காக்க வைத்தால் உணவு மற்றும் தண்ணீர் இன்றி சோர்வடைவார்கள். இதனால் நிச்சயம் ஏதேனும் விபரீதங்கள் ஏற்படும். இந்த விபரீதங்களுக்கு திமுக அரசின் நிர்வாக அலட்சியமே காரணம் என பொதுமக்களை நம்ப வைக்க ஒரு அரசியல் காரணத்தை உருவாக்க வேண்டும். இதன் பிறகு தன்னுடைய கூட்டத்திற்கு வந்த அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருக்கவும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது என தாவேகா முடிவு செய்துள்ளது என அறிவிக்க வேண்டும். இப்படி நடந்தால் அதிமுக கூட்டணியில் இணைந்த தாவேகா மீது மக்களுக்கு அனுதாபம் ஏற்படுமே தவிர கட்சிக்கு பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படாது. கரூரில் மதியம் 12 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கரூர் நிகழ்ச்சியை இரவு நடத்த வேண்டும் என முன்கூட்டியே முடிவு செய்து அதற்கு ஏற்ப திட்டமிட்டே காலதாமதம் செய்தது அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தெளிவாக தெரிகிறது. நாமக்கல்லிலும் கரூரிலும் பகலில்தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நாமக்கல்லில் ஃபோக்கஸ் லைட்டுகள் எதுவும் அமைக்கப்படவில்லை. ஆனால் விஜய் சென்னையிலிருந்து கிளம்பும் முன்னரே காலை 7:30 மணிக்கே கரூரில் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் ஏராளமான ஃபோக்கஸ் லைட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு நாம் எழுப்பும் கேள்வி, விஜய் வீட்டிலிருந்து கிளம்பும் முன்பே பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த கரூர் நிகழ்ச்சிக்கு காலையிலேயே ஃபோக்கஸ் லைட்டுகளை பொருத்தியதன் மூலம் மக்கள் கூட்டத்தை வேண்டுமென்றே ஏமாற்றி பல மணி நேரம் காத்திருக்க வைத்தது அலட்சியத்தின் உச்சம் என்பது தெளிவாக தெரிகிறது. எதற்காக காலையிலேயே ஃபோக்கஸ் லைட்டுகள் பொருத்தப்பட்டது? இந்த ஏற்பாடுகளை செய்தவர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை நடத்தினாலே பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சம்பவம் நடந்த அன்று காலை 7:30 மணியளவில் கரூரில் விஜய் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஒரு நேரலை வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு பகுதிகளில் ஃபோக்கஸ் லைட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளதை நீங்கள் தெளிவாக காணலாம். கரூரில் மாலையில்தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என முன்கூட்டியே முடிவு செய்திருந்தால் மாலை நேரத்தை அறிவித்திருக்கலாமே. எதற்காக பகல் 12 மணி என அறிவிக்க வேண்டும்? இந்த குழப்பமான பயண திட்டம் தேவையற்ற காலதாமத்தை ஏற்படுத்தி
மக்கள் வெயிலில் காத்திருப்பதன் அபாயத்தை அறிந்தும் விஜய் அல்லது அவரது குழுவினர் ஏன் இதை திட்டமிட்டார்கள் என்பது விசாரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை கரூரில் மாலை 5 அல்லது 6 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தால் மதிய உணவு சாப்பிட்ட பின் வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகுதான் பெரும்பாலான மக்கள் அங்கு கூடியிருப்பார்கள். ஆனால் பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி என அறிவிக்கப்பட்டிருந்ததால் தான் ஏராளமான ரசிகர்கள் அங்கு காலை முதலே குழுமத் தொடங்கியிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் மதியம் உணவு சாப்பிடாமலும் போதிய தண்ணீர் அருந்தாமலும் கொளுத்தும் வெயிலில் பல மணி நேரங்கள் காத்திருந்ததால் தான் விஜய் வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏற்கனவே சோர்வடைந்திருந்த பலரும் மயக்கமுற்று மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்ட விஜய் தன்னை காண வந்து இறந்த மக்களுக்கு அஞ்சலி கூட செலுத்தாமல் தனது தாமதத்திற்கு காரணம் கூறாமல் மாறாக திமுகவின் நிர்வாக தோல்வியை மட்டுமே குற்றம் சாட்டியது இந்த சம்பவம் ஒரு அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. இந்த இடத்தில் நாம் மற்றொரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 11/4/2025 அன்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து போன அதிமுக பாஜக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் கூட்டணி அமைக்கும் அறிவிப்பை வெளியிட்டது. இதற்கு சில நாட்களுக்கு பிறகு 26/4/2025 அன்று கோவையில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய விஜய், சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இப்போது கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறோம், ஆனால் பாஜகவுடன் எந்த சமரசமும் இல்லை, அதிமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணி அமைத்துள்ளோம், அதில் பாஜகவும் இடம்பெற்றுள்ளது என விளக்கம் அளிப்பர். இந்த சம்பவம் தாவேகாவின் திட்டமாக இருந்தால், தேர்தல் நெருக்கத்தில் செய்திருந்தால் கூடுதல் அனுதாபம் கிடைத்திருக்குமே என நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அவர்களின் நோக்கம் கூடுதல் வாக்குகள் பெறுவது என்பது அல்ல. அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு ஒரு காரணம் வேண்டும். ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இதை செய்திருந்தால் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கும். அப்போது இந்த சம்பவத்தை காரணம் காட்டி அதிமுக கூட்டணிக்கு செல்வது இயலாத காரியம். எனவே திமுகவின் அதிகார மையமாக இருக்கும் செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரான கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா நடந்த அடுத்த வாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றால்தான் அந்த பழி திமுக மீது எளிதில் விழும். அதை முன்வைத்து அதிமுக கூட்டணிக்கு செல்லலாம் என்ற கணக்கே இதன் பின்னணியில் உள்ளது என பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தாவேகா நிர்வாகிகளிடம் தீவிர விசாரணை செய்தால் மட்டுமே இந்த சம்பவத்தில் பல மர்ம முடிச்சுக்கள் அவிழும். 41 உயிர்கள் எந்த அரசியல்வாதத்தாலும் திரும்ப வராது. தன் மனைவியையும் 2 மகள்களையும் இழந்த கணவனின் கையறு நிலைக்கு யார் பொறுப்பேற்பது? தங்களுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் மரணித்த 10 மலர்களுக்கும், தாயின் கருவறையே கல்லறையாக மாறி மலராமல் மடிந்த மொட்டுக்களுக்கும் என்ன நீதி கிடைக்கப் போகிறது? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். விரைவில் மணக்கோலம் காண வேண்டிய இளம் ஜோடி திருமணத்திற்கு முன்பே சொர்க்கத்திற்கு சென்றது யாரின் சதித்திட்டம்? தங்கள் குழந்தைகளை இழந்த, வாய் பேச முடியாத, பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தாய்களின் வலியை எந்த சொற்களின் மூலம் ஆற்றுப்படுத்திவிட முடியும்? இது யாரையும் குற்றம் சாட்டும் வீடியோ அல்ல, கேள்விகளை எழுப்பும், உண்மையை தேடும் ஒரு முயற்சி. அந்த உண்மையை தேடும் பாதையில் நாம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம்.